ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العليم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال الله أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العليم قال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கூடிய ஏகநாயனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக வேண்டும். அவருடைய அன்பும் கருணையும் நம் உயிரிலும் மேலாக பின்பற்றக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் நல்லோர்கள் மூமினான ஆண் பெண் அனைவர் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ்வின் தூதர் காட்டி தந்த அடிப்படையில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய கருணையும் மன்னிப்பும் என்றென்று நின்று நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கு மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தேர்ந்தெடுத்த ஒரு தூய்மையான மார்க்கத்தை வழங்கி இருக்கின்றார். உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த கொள்கை எந்த சித்தாந்தங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் நமக்கு தேர்ந்தெடுத்து வழங்கி இருக்கக்கூடிய இந்த தூய மார்க்கமான இஸ்லாத்தை போன்று எந்த ஒரு கொள்கையும் நீங்கள் உலகத்தில் காண முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனே அதற்கு சர்டிபிகேட் கொடுக்கிறான். அலா இன்னல் இல்லாஹி தீனுல் ஹாலிஸ், இது களப்பற்ற தூய்மையான ஒரு மார்க்கம், தூய்மையான ஒரு வழி என்று அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்றார். யார் இந்த வழியை பின்பற்றுகின்றாரோ, இந்த வழியில நடக்கின்றாரோ, லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை கவலையும் இல்லை. அப்படிப்பட்ட கேரண்டியாக அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஒரு மார்க்கம் தான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தனக்கு சொந்தம் என்று சொந்தம் கொண்டாடுகின்றார். உலகத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபவுண்டர் இருப்பாங்க. ஒரு கொள்கையை ஒரு கோட்பாடை எடுத்துக்கொண்டால் அதற்கெல்லாம் ஒரு ஃபவுண்டர் என்று சொல்லி பார்க்கக்கூடியது யாரை பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு மனிதன் தான் அதை தோற்றுவித்திருப்பான். அவனை ஒரு அறிவுஜீவியாக இந்த உலகத்தில் பார்க்கப்படும், காட்டப்படும். ஆனால் இந்த இஸ்லாத்தினுடைய ஃபவுண்டர் யார் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுறா, இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹுடைய மார்க்கம். இந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அல்லாஹுவால் உண்டாக்கப்பட்டது, அல்லாஹுவால் தொகுக்கப்பட்டது, அல்லாஹுவால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கம். அப்ப இந்த மார்க்கத்திலே எந்த ஒரு குறையும் நாம் காண முடியாது. இந்த மார்க்கம் இஸ்லாம் சவால் விடுகின்றது, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சவால் விட்டு கொண்டிருக்கின்றது. அல்லாஹுடைய வேதம், ஃபாத்து பி சூரத்தின் மிஸ்லிஹி வதூ ஷுஹதாக்கும் மின் தூனில்லாஹி இன் குன்தும் சாதிகீன். அல்லாஹுடைய வேதத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுற 1400 ஆண்டுகளுக்கு மேலாக அல்லாஹுடைய வேதம் சவால் விடுகின்றது. உலகத்தில் உள்ள அத்துணை பேருக்கும், உலகத்தில் உள்ள எல்லா அறிவுஜீவிகளுக்கும், பெரிய விஞ்ஞானிகளுக்கும், பெரிய பெரிய ஆய்வாளர்களுக்கும் இஸ்லாம் சவால் விடுகின்றது. ஃபாத்து பி சூரத்தின் மிஸ்லிஹி வதூ ஷுஹதாக்கும் மின் தூனில்லாஹி இன் குன்தும் சாதிகீன். நீங்கள் உங்களுடைய சொல்லிலே உண்மையாளர்களாக இருந்தால் இஸ்லாம் சொல்லக்கூடிய கோட்பாட்டிலே, இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்திட்டத்திலே, இஸ்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை நீங்கள் கோணலாக தப்பாக சித்தரித்து காட்டுங்கள், இதைவிட சிறந்த ஒரு கொள்கையை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளப்பட்ட அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப மக்கள் முயற்சி செய்யாமல் இருந்திருப்பாங்களா? முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள். முயற்சி செய்ய செய்ய அத்துணை முயற்சியின் தோல்வி அடைகின்றது. அந்த முயற்சி செய்தவர்கள் இஸ்லாத்திலே அவர்கள் நேர்வழியிலே வந்து இணைந்து கொள்கின்றார்கள் என்று நம்ம வரலாறுல பார்க்கிறோம். இன்றைக்கு வரை எடுத்து பாருங்கள், இஸ்லாத்துல திருமறை குர்ஆனை யாரெல்லாம் பொய்ப்பிக்க முற்பட்டார்களோ அவருடைய கடைசி புகலிடம் இஸ்லாமாக இருக்கின்றது. இஸ்லாத்தை பொய்ப்பிக்க வேண்டும்,
இஸ்லாம் சொல்லக்கூடிய திருமறை குர்ஆன் இறை வேதம் அல்ல என்று நான் ப்ரூவ் பண்ணணும் என்று இந்த உலகத்திலே போட்டி போட்டவர்கள், இந்த உலகத்திலே முயற்சி செய்த அத்தனை பேருமே கடைசியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்றுதான் நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த மார்க்கம், இந்த இஸ்லாம் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பதை ஒரு முஸ்லிம் மட்டுமல்ல, இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவன் கூட விளங்கி வச்சிருக்கிறான். இந்த கொள்கையை தோற்கடிக்க முடியவில்லை. நீங்க பாருங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த கொள்கையை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாத்திற்கு எதிர்ப்பு இருப்பது போன்று வேறு எந்த கொள்கைக்கும் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து இஸ்லாத்தை எதிர்க்கின்றார்கள். அவர்கள் நாத்திகர்களாக இருந்தாலும் சரி, ஒரு மதத்தை பின்பற்றக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லோரும் ஒரு இடத்துல ஒற்றுமை பெறுவது எதுவென்று தெரியுமா? இஸ்லாத்தை எதிர்ப்பது, இஸ்லாத்தை அழிக்க வேண்டும். ஆனால் உண்மையில அவர்களுடைய முயற்சி வெற்றி கண்டதா? உலகத்தில் எடுத்து பாருங்க. உலகத்தில் நீங்கள் இஸ்லாத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஆரம்பத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு காலத்திலும் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி பெருகிக் கொண்டே போகின்றது. அது இஸ்லாத்தில் உள்ளவர்கள் சொல்லல, இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் சொல்றாங்க. கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய போப் என்று சொல்லக்கூடிய அவர் சொல்றார், 2050களிலே இஸ்லாம் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய மதமாக இருக்கும். இஸ்லாத்தில் உள்ள மக்கள் இந்த உலகத்தை ஆட்சி புரியக்கூடிய அளவுக்கு 2050 மாற்றி அமைக்கும் என்று சொல்றாங்க. அவங்க யார்? இஸ்லாத்தில் உள்ளவர்களா? இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள், அழிய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. அதனால அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுஹிரஹு அலத்தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். நிராகரிப்பாளர்கள், அல்லாஹ்வை பொய்ப்பிக்கக்கூடியவர்கள் எவ்வளவு முயற்சி புரிந்தாலும் அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்தை தன்னுடைய தூதருக்கு உண்மைப்படுத்தி இறக்கி இருக்கின்றான். இந்த மார்க்கம் மேலோங்கும் என்று அல்லாஹ்வுடைய வேதம் சொல்லுகின்றது. உலகத்தில் இஸ்லாத்தை போன்று எதிர்க்கப்படக்கூடிய கொள்கை உலகத்தில் கிடையாது. இஸ்லாத்தை போன்று வஞ்சகத்தோடு சூழ்ச்சியோடு அழிக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த அதிகார வர்க்கமும் உலகமும் சேர்ந்து அழிக்கக்கூடிய ஒரு கொள்கை கிடையாது. அவ்வளவு எதிர்ப்புகளை பெற்றிருக்கக்கூடிய இஸ்லாம் இன்றைக்கு அந்த எதிர்ப்புகளை எல்லாம் மீறி வளர்கின்றது என்று சொன்னால் என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய உண்மை தன்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளப்பட்ட திருமறை குர்ஆனை இன்றைக்கு பெரும்பாலான முஸ்லிம்கள் பரக்கத்திற்காக ஏதோ தொழுகையில் ஓதக்கூடிய குர்ஆன் வசனமாக எடுத்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய வேதம் நமக்கு எப்படி சொல்லுகின்றது தெரியுமா? முதல் அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுற சூரத்துல் பக்ரா என்று சொல்லக்கூடிய 2வது அத்தியாயத்தினுடைய அந்த வார்த்தைகளை படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுற அலிஃப் லாம் மீம், இது அரபு வார்த்தைகளால் அருளப்பட்ட வேதம். தாலிகல் கிதாப், இது இறைவனுடைய வேதம். அகிலத்தை எல்லாம் யார் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்றானோ அந்த இறைவனால் அருளப்பட்ட வேதம் என்று அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றா, லா ரைப ஃபீஹி, இதுல எந்த சந்தேகமும் இல்லை. உலகத்தில் இப்படி ஒரு கொள்கை, ஒரு புத்தகம், ஒரு மார்க்கம் சொல்ல முடியுமா? நீங்க உலகத்துல எங்கு தேடி பார்த்தாலும் சொல்ல முடியாது. உலகத்தில் எப்பேற்பட்ட கொள்கை, ஆயிரம் காலம் இந்த உலகத்திலே தோற்றுவித்த கொள்கையாக இருந்தாலும் இதை படிக்காத, இதை ஆய்வு செய்யாத, அப்படியே ஏற்றுக்கொள் என்று சொல்வார்கள். ஆனால் அல்லாஹ்வால் அருளப்பட்ட இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் மட்டும்தான் இது இறைவேதம் என்பதை நீ தேடிப்பார், நீ ஆய்வு செய் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற கொள்கை இருக்கின்றது என்று சொன்னால் அது இஸ்லாத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. லா ரைப ஃபீஹி, இதுல எந்த சந்தேகமும் இல்லை. சந்தேகம் இருந்தா வாங்குறாங்க. அல்லாஹ்வே அழைக்கின்றான், லா ரைப ஃபீஹி, இதுல எந்த சந்தேகமும் இல்லை, எந்த முரண்பாடும் இல்லை. ஹுதல்லில் முத்தகீன், அடுத்து சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு இறையச்சம் உடையவர்களுக்கு இது நேர்வழி காட்டும். யார் அல்லாஹ்வை பயந்து இந்த உலகத்துல இஸ்லாத்தின்படி வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் இந்த வேதம் நேர்வழி காட்டும். அவர்களைத்தான் இந்த வேதம் வெற்றி பெற செய்யும். அவர்களுக்குத்தான் இந்த வேதம் மறுமையில வெற்றியை தரும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். ஹுதல்லில் முத்தகீன், இது இறையச்சமுடையவர்களுக்கு நேர்வழி காட்டும். குர்ஆனை படிக்கிறவனுக்கு எல்லாம் நேர்வழி காட்டார். இன்னைக்கு எத்தனையோ மக்கள் நேர்வழியை விட்டு தவறி இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை. இறை அச்சத்திற்கு தான் வெற்றி. அல்லாஹ்வுடைய பயம் எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு இந்த உலகத்திலும் வெற்றி பெற முடியும், நாளை மறுமையிலும் வெற்றி பெற முடியும் என்று அல்லாஹ்வுடைய வேதம் நமக்கு கற்றுத் தருகின்றது.
இன்னைக்கு உலகத்துல அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றோமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், உலகத்துல மனிதனுக்கு எல்லாத்தையும் வழங்கியிருக்கான். இந்த உலகத்துல உங்களுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. ஆனால் இந்த உலகத்தை பற்றி அண்ணன் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துன்யா சிஜ்னுல் மூமினீன், மூமின்களுக்கு சிறைச்சாலை. சிறைச்சாலையில நீ விரும்பினதெல்லாம் சாப்பிட முடியாது, விரும்பின மாதிரி வாழ முடியாது. அதற்கென்று ஒரு கட்டுப்பாடு இருக்கும். அது போன்று இந்த உலகத்தில முஸ்லீமாக நீ கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கு நீ கட்டுப்பட்டவனாக இருந்தால் உனக்கென்ற ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை கொடுக்கும் பொழுது சொன்ன, நபியே, இந்த நேர்வழியை அல்லாஹ் உனக்கு தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அல்லாஹ் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கொள்கை, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கமா இருக்கும்? ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு மோசமானதை தேர்வு செய்வாளா? ஒரு தகப்ப தன்னுடைய பிள்ளைக்கு வழிகேடானதை கெட்டதை கேட்டை தேர்வு செய்வாளா? உலகத்துல நம்புறமா இல்லையா? என் தாய் எனக்கு துரோகம் செய்ய மாட்டாள், என் பெற்றோர் எனக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க, எனக்கு நல்லதான் தருவாங்க, பெஸ்டா தான் கொடுப்பாங்க, நம்புறமா இல்லையா? நபிகள் நாயகம் சொன்னாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடியார்கள் மீது 70 தாயுடைய இரக்க குணமுடையவன். அப்படிப்பட்ட அல்லாஹ் உங்களுக்கு ஒரு கொள்கையை கொடுக்கிறான்னு சொன்னா அதுதான் உலகத்திலேயே ஆக சிறந்த பெஸ்டான கொள்கையாக இருக்கு. அதை முதல்ல உளப்பூர்வமாக ஒரு முஸ்லீம் நம்ப வேண்டும், ஒரு மூமின் நம்ப வேண்டும். நம்பினால் உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையும் சரி மறுமையும் சரி கண்டிப்பாக வெற்றியை பெற்று தரும். இந்த உலகத்துல உங்களுக்கு எல்லாமே கொடுத்திருக்கிறான் அல்லாஹ். சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்லி காட்டுறான், அந்நாசியாத் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்றான், அம்மா மன் தகா வஆஸரல் ஹயாத்த துன்யா, இந்த உலகத்தை யார் தேர்ந்தெடுத்து கொண்டானோ, மனோ இச்சைப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டானோ, அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அல்ல, உன் மனம் விரும்புகிறபடி இந்த உலகத்தில் நீ வாழ ஆரம்பித்தால், இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய இன்பங்களை அனுபவித்துக் கொண்டு அல்லாஹ்வை மறந்து மனோ இச்சைப்படி நீ வாழ்ந்தால், ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா, அவன் புரிந்து கொள்ளட்டும், அவன் தங்கும் இடம் நரகமாகும். அல்லாஹ் எச்சரிக்கிறான். உலகத்துல எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறான், பொருளாதாரத்தை வழங்கி இருக்கின்றான், எல்லா சுக துக்கங்களையும் அல்லாஹ் உனக்கு வழங்கி இருக்கிறான். கொடுத்துட்டு அல்லாஹ் ஒரு கட்டுப்பாடு விதிக்கிறான். நீ மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் உனக்கென்று தேர்வு செய்த அந்த இஸ்லாத்தை நீ பின்பற்றினால் உனக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றது. நீ வியாபாரம் செய்ய வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக அல்லாஹ் நமக்கு காட்டி இருக்கின்றான். குடும்ப வாழ்க்கை என்று சொன்னால் எப்படி வேணாலும் வாழலாம் என்ற வாழ்க்கை ஒரு இஸ்லாமியனுக்கு கிடையாது. இஸ்லாமியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி தெரியுமா? குர்ஆனை படித்து பாருங்கள். குர்ஆனிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது குடும்ப வாழ்க்கை என்று சொன்னால் அல்லாஹ் சொல்றான் திருமண வாழ்க்கை. நீ திருமணம் முடிச்சிட்ட, உடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? உலகத்தில் எப்படி வேணாலும் வாழலாம். பெரும்பாலான மக்கள் எப்படி வாழ்றாங்க? பெண்களை அடிமைப்படுத்தி வாழ்கின்றார்கள். ஆனா நம்மளை பார்த்து சொல்லுவா, இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகின்றது, இஸ்லாம் பெண் அடிமையை போதிக்கின்றது என்றெல்லாம் நம்மை பார்த்து சொல்லக்கூடியவன் தான் பெண்களை அடிமைப்படுத்தி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். நிதர்சனமான உண்மை. ஒரு பொம்பளை எந்திரிச்ச உடனே புருஷனுடைய காலில் விழுகிறான். புருஷனுக்கு எல்லா அடிப்படை தேவையும் செய்யணும், அவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். ஆனால் இஸ்லாத்தை பெண்கள் அடிமைப்படுத்தப்படுகின்றார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மக்களுக்கு இஸ்லாம் எப்படி போதிக்குது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு மனிதர் வர்றார். அல்லாஹ்வின் தூதரே, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய மனைவிக்கு என்னிடத்துல என்ன உரிமை இருக்கின்றது, நான் என்ன செய்யணும்னு கேட்கிறார். அல்லாஹ்வின் தூதர் இஸ்லாத்தை நமக்கு போதிக்க வந்த ஃபவுண்டர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ உண்ணும் பொழுது அவளுக்கு உண்ண கொடு, நீ உடுத்தும் பொழுது அவளுக்கு உடுத்த கொடு, உன்னுடைய வீட்டை தவிர வேறு எங்கும் அவளை தண்டிக்காது, அவளுக்கு சுயமரியாதை இருக்கின்றது என்று பெண்ணுடைய உரிமையை இலகுவாக எளிமையாக சொன்ன மாமனிதர் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை போய் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான், பெண்களை நிர்வகிக்கக்கூடிய சக்தியுள்ள ஆண்களை சொல்லக்கூடிய இடத்துல எல்லாம் அல்லாஹ் ஒரு வார்த்தையை யூஸ் பண்றான். நீ வலிமை மிக்கவன், நீ சம்பாதிக்க கூடியவன், பொருளாதாரத்திலே மேன்மை அடைந்தவன், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய உன் மனைவியை நீ அடிமைப்படுத்த கூடாது, அவளுடைய சக்திக்கு மேல நீ சோதிச்சு விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் திருமண பந்தத்தை மனைவிக்கு செய்ய வேண்டிய உரிமையை சொல்லக்கூடிய இடத்திலெல்லாம் திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், வாஹதுன மின்கும் மீசாக்கன் கலீலா, நீ வரம்பு மீறி விடாதே,
நீ சக்தியுள்ளவன் என்று அவள் மீது உன்னுடைய அந்த ஆதிக்கத்தை செலுத்தி விடாதே. வாகதன மின்கும் மீசாக்கன் கலீலா, உன்னை விட சக்தியானவன் உன்னை படைத்த இறைவன் என்று ஆண் சமுதாயத்திற்கு அல்லாஹ் எச்சரிக்கைப்படுத்துகின்றான். இப்ப எந்த அளவுக்கு இஸ்லாம் குடும்ப வாழ்க்கை என்றாலும் நீங்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய வாழ்க்கையை பார்ப்போம். ஆனா இன்றைக்கு இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை பெரும்பாலான முஸ்லிம்கள் இடத்துல இல்லை. காரணம் என்ன? இஸ்லாத்தை நேசிக்கிறோம்னு சொல்றோம், திருமறை குர்ஆனை படிச்சிருக்கிறோம், பல அத்தியாயங்களுக்கு விளக்கம் சொல்றோம். நபிகள் நாயகம் சொன்ன அந்த வாழ்க்கை நம்ம இடத்துல இருக்கின்றதா? சோதித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வியாபாரம் எப்படி இருந்தது? நபிகள் நாயகத்துடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது? நபிகள் நாயகத்துடைய நட்பு வட்டாரம் எப்படி இருந்தது? நபிகள் நாயகம் தன்னுடைய வேலை ஆட்களிடத்துல எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள்? படிப்பதற்கு ஆச்சரியமா இருக்கும், பிரமிச்சு போவோம். பிறரிடத்துல எங்கள் நபிகள் நாயகத்தை பத்தி தெரியுமான்னு வாய்களையே பேசுவோம். அந்த நபிகள் நாயகத்தை தலைவராக பின்பற்றக்கூடிய நம்மிடத்தில் அந்த வாழ்க்கை இருக்கின்றதா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், இந்த நபி மூமின்களுடைய உயிரை விட மேலானவர். அல்லாஹ்வுடைய தூதரை ஒருவன் இழிவுபடுத்தி விட்டால் களத்துல இறங்கி ரோட்ல இறங்கி போராட்டம் பண்றோம். அந்த நபிகள் நாயகம் அதை விட உங்களுக்கு வலியுறுத்தி எது தெரியுமா? இந்த இஸ்லாத்தை பின்பற்ற சொன்னார்கள். நபிகள் நாயகம் மரணிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கோடு போடுறாங்க, ஒரு கோட்டை கிழித்து விட்டு அதில் அப்படியே துணையா சின்ன சின்ன கோடுகளா போடுறாங்க. போட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பனு இஸ்ராயீல் கூட்டம், மூசா நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் 70 கூட்டம் 72 கூட்டங்களாக பிரிந்தது. 72 கிளைகளாக பிரிந்தார்கள் இஸ்லாத்துல. ஒரு இஸ்லாத்துல சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, என்னுடைய சமுதாயம் 73 கூட்டமாக பிரியும். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், நம்மள ஒன்னாத்தான இருக்கிறோம், ஒரு தூதர், ஒரு திருமறை குர்ஆன், ஒரு இறைவன், எப்படி 73 பிரியும்? நபிகள் நாயகம் சொல்லிட்டு சொன்னாங்க, அந்த 73 ஒரே ஒரு கூட்டம் தான் சுவனத்தை அடையும், 72 நரகத்துக்கு போகும் அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்தாங்களே. சஹாபாக்கள் அந்த நேரத்தில் எல்லாரும் ஒரு கூட்டத்தில் இருந்தாங்க. ஆனா அவங்க கேட்டாங்க, ஆசைப்பட்டார்கள், நரகத்துக்கு போய்விடக் கூடாது என்று எச்சரிக்கையோடு நபிகள் நாயகத்தில் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே யா ரசூலல்லாஹ், அந்த ஒரு கூட்டம் யார்? நபிகளார் சொன்னாங்க, நானும் என்னுடைய தோழர்களும் எப்படி இருக்கின்றோமோ அப்படி வாழ்வார்கள். சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க? அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? படித்து பார்க்கின்றோம். அந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஆசை நம்மிடத்தில் வருகின்றதா? அந்த வாழ்க்கை தான் வெற்றியை தரும் என்று நம்புகின்றோம். அப்ப எந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்திருக்கிறோம்? வணக்கம் புரிந்து விட்டால், தொழுது விட்டால், நோன்பு வைத்து விட்டால், தான தர்மம் கொடுத்தால் சொர்க்கம் கிடைச்சிரும் நம்புறோம். ஆனா அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னாங்க, சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, மய்யுதுஹில்ஹு அஹதன் அமலுஹுல் ஜன்னah, எந்த மனிதனும் தன்னுடைய அமலை கொண்டு நற்காரியத்தை கொண்டு சுவனத்தை அடைய முடியாது. ஆச்சரியமா இருக்க இல்லையா? எதுக்காக தொழுகிறோம்? ஏன் நோன்பு வைக்கிறோம்? எதுக்காக தான தர்மம் செய்கிறோம்? சொர்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய அந்த பிரம்மாண்ட பரிசுக்காகத்தான இந்த அத்தனை நன்மையை செய்கிறோம். நேரத்தை தியாகம் செய்கிறோம், குடும்பத்தை தியாகம் செய்கிறோம், வேதனைகளை தாங்கிக் கொள்கின்றோம். ஆனா அல்லாஹ்வின் தூதர் சொன்ன வார்த்தை, மய்யுதுஹில்ஹு அஹதன் அமலுஹுல் ஜன்னah, யாரும் அமலை கொண்டு சுவனத்தை அடைய முடியாது. நபி தோழர்கள் கேட்கிறாங்க, நாங்க அடைய முடியாது, நாங்கெல்லாம் மனிதர்கள், நீங்க நபிகள் நாயகத்தை பார்த்து கேட்கிறாங்க, அன்ட யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே தாங்கள் அடைய முடியாதா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, நானும் அடைய முடியாது. நபிகள் நாயகமே தன்னுடைய அமலை கொண்டு சொர்க்கத்தை பெற முடியாது என்று சொன்னால் நம்ம பெற்றுவோமா? நம்ம செய்யக்கூடிய இந்த சின்னஞ்சிறிய குறைந்த குறைபாடுகளோடு இருக்கக்கூடிய அமலுக்கு சொர்க்கம் கிடைச்சிருமா? யோசித்து பாருங்கள். ஆனா நம்ம காலரை தூக்கி விட்டுக்கிறோம். ஜும்மா தொழுத உடனே பெரிய சாதிக்க முடியாது, சாதிச்சிட்ட மாதிரி நம்ம நினைக்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வின் தூதர் கால்கள் நீங்க வணங்கியவர். ஆயிஷா சொல்றாங்க, நம்ம கால் வலிக்க வேணாம் தொழுது, கால் நீங்க தொழுத ஒரு ஆள் பார்க்க முடியாது, வீட்டுல கால் வீப்பேரு. மனைவி ஆயிஷா பார்த்துட்டு கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் தான் முன் பின் பாவம் மன்னிக்கப்பட்டவங்களாச்சு, அல்லாஹ் உங்களுடைய முன் பாவம் பின் பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டேன்னு கேரண்டி கொடுத்துட்டானே, கால் வீங்க ஏன் வணங்குறீங்க? கால்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இரவு நேரத்தில் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஃபவுலாயிக ஹுமுல் ஹாசிர், அவன் நஷ்டவாளி. நம்முடைய வியாபாரங்கள் தடுக்க கூடாது.
அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு நம்முடைய குடும்பங்கள் தடுக்க கூடாது. எங்கள் குடும்பத்தோடு இருங்கள். அல்லாஹ் ஜும்மாவுக்கே சொல்லி காட்டுறான். ஜும்மா என்பது மிகப்பெரிய சிறப்புக்குரிய ஒரு நன்மை. இந்த ஜும்மாவை வீணாக்கிய ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் அழித்த வரலாறை சொல்லி காட்டுறான். சனிக்கிழமை கூட்டத்தார் நம்மளா கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ் மீன் பிடிக்கக்கூடிய அந்த சமூகத்திற்கு சனிக்கிழமையை ஒரு சிறந்த நாளாக ஜும்மா நாளாக கொடுக்கின்றான். 3 பிரிவாக பிரிகின்றார்கள். ஒரு கூட்டம் பள்ளியை நோக்கி தொலை வருகின்றது. ஒரு கூட்டம் மீன் பிடிப்பதற்காக வேண்டி ஆயத்த வேலை செய்யறோம். மீன் பிடிக்க போகல, நாளைக்கு பிடிச்சிக்கலான்னு சொல்லி அந்த மீனை பார்த்துக்கிட்டு வைக்கிறான். தொலை வந்த கூட்டம் போய் அவங்கள தடுக்குது. இப்படி பண்ணாதீங்கப்பா, சனிக்கிழமை நாள் அல்லாஹ் தடுத்து இருக்கின்றான், வியாபாரத்தை ஹராமாக்கி இருக்கின்றான், தொலை வாங்கன்னு கூப்பிடுது. இன்னொரு கூட்டமும் தொழுகைக்கு வருது. ஒரு கூட்டம் போய் அந்த மீன் பிடிப்பதற்கான ஆயத்த வேலை செய்யுது. ஒரு கூட்டம் வந்து தொழுக வரக்கூடியவனை அவனை தடுக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? அவன் செஞ்சா செஞ்சுட்டு போறான், நம்ம 2 பேரும் போய் தொலைவான்னு சொல்லி ஒரு கூட்டம் அந்த தொழாதவனை போய் தடுத்தானா இல்லையா, அவனை கண்டிக்கிறான். அவன் என்னமோ பண்ணிட்டு போறான், அவனுக்கு அல்லாஹ் கொடுக்குறான். நன்மையோ தீமையோ அவனுக்கு சேர்ந்தது, நம்ம தொழலவான்னு சொல்லி நன்மையை ஏவக்கூடியவனை இவர்கள் தடுத்தார்கள். நம்ம பார்வையில யார்? இவங்க தொலை வர்றாங்க, இன்னொரு கூட்டமும் தொலைத்தா வருது, அவன் என்னமோ பண்ணிட்டு போறான், நமக்கு என்ன? இதை கூட அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல கண்டிக்கிறான். யார் மீன் பிடிப்பதற்காக ஆயத்த வேலை செஞ்சாங்களோ அவன் செஞ்சுட்டு போனா நமக்கு என்ன, அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ளது என்று யார் தீமையை தடுக்காமல் இருந்தார்களோ அவர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் நாம் அவர்களை உலகத்தில் மாற்றினோம். நன்மையை ஒருத்தன் ஏவி தீமையை தடுக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பான். ஆனா உலகத்துல நம்ம எப்படி வாழ்றோம்? உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? எல்லாமே செல்ஃபிஷ். நம்ம சரியா இருந்தாச்சு, எவனோ எப்படியோ போறான். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி நினைக்கல. நபிகள் நாயகம் சொன்னாங்க, என்னிடத்திலிருந்து ஒரு செய்தியை நீங்கள் கற்றுக்கொண்டால் அதை பிறருக்கு சொல்லி விடுங்கள். நபிகள் நாயகம் ஒரு அழகான உதாரணம் சொன்னாங்க. ஒரு கப்பல், 2 தளம் உள்ள ஒரு கப்பல். அந்த கப்பல்ல மேல் தளம் கீழ்த்தளம். மேல் தளத்துல தான் எல்லாரும் அருந்தக்கூடிய தண்ணீர் இருக்கின்றது, பயன்படுத்தக்கூடிய நீர் இருக்கின்றது. கீழ்த்தளத்தில் உள்ளவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? நம்ம ஒவ்வொரு நேரமும் நம்ம தேவைக்கு தண்ணிக்கு மேல போய் எடுத்துட்டு வர வேண்டியதா இருக்கு. கடல் கீழே ஃபுல்லா தண்ணி, நம்ம கப்பல்ல ஒரு ஓட்டையை போட்டா கீழே இருந்து எடுத்துக்கலாம்னு நினைக்கிறோம். நபிகள் நாயகம் அழகா சொல்றாங்க பாருங்க, நன்மையை ஏவி தீமையை தடுக்காவிட்டால் என்ன நிகழும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் அழகான முறையில் உதாரணத்தோடு சொல்கின்றார்கள். இவன் கீழே ஓட்ட போடுறான், மேல உள்ளவன் என்ன நினைக்கணும்? அவன் பகுதியில ஓட்ட போறான், நமக்கு என்ன அப்படி நினைப்பானா? நாம இருந்தா அப்படி நினைப்போமா? அவனுக்கு தேவை ஓட்ட போட்டு போறான், என்னமோ போடுறான், நம்ம பகுதி நல்லா தான் இருக்குது, அப்படித்தான் நினைப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கீழ் உள்ளவன் செய்யக்கூடிய தீமையை மேல் உள்ளவன் நன்மை செய்யக்கூடியவன் தடுக்காவிட்டால் அவன் மட்டும் சாக மாட்டான். கீழ்த்தளத்துல மட்டுமா தண்ணி மூழ்கி சாவா? 2 பேரும் அழிந்து போவார்கள். அதுபோன்று உங்களுக்கு மத்தியில நன்மையை ஏவி தீமையை தடுக்காவிட்டால் நீ தொழுதுட்டு இருப்ப, நீ தான தர்மம் செய்வாய், நீ நன்மையை ஏவுவாய், பிறருக்கு தீமையை தடுக்காவிட்டால் நீயும் அழிக்கப்படுவாய். அந்த தீமையினுடைய விஷத்தன்மையால் உனக்கும் அழிவு வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழகா விளக்குறாங்களே. நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய காரியத்தை செய்யறோமா? நம்மளவில் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களிடத்தில் கூட இப்படிப்பட்ட பலகீனங்கள் இருப்பதை பார்க்கிறோம். இஸ்லாம் என்பது அழகான மார்க்கம். அந்த மார்க்கத்தில் ஒரு 10% நீங்கள் பின்பற்றி நடந்து பாருங்கள், உலகமே உங்களை நோக்கி திரும்பி பார்க்கும், ஆச்சரியத்தில் பார்ப்பார்கள். அந்த அளவுக்கு அவ்வளவு பரிசுத்த வாழ்க்கை. நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையில 1-2 நம்ம பார்க்கிறோம், அதே ஆச்சரியத்தை எப்படி நபிகள் நாயகத்தால் இப்படி வாழ முடிந்தது? ஒவ்வொரு மனிதரும் கேட்கிறாங்களா இல்லையா, நபிகள் நாயகத்தால் எப்படி வாழ முடிந்தது? இன்னைக்கு காசு பணம் என்று அலையக்கூடிய மக்கள், இன்னைக்கு மட்டுமல்ல எல்லா நேரத்திலும் மனிதன் பொருளாதாரத்திற்கு ஆசைப்படக்கூடியவன் தான். நபிகள் நாயகம் சொன்னாங்களா இல்லையா, ஒரு மனிதனுக்கு ஒரு ஓடை நிறைய தங்கம் இருந்தாலும் பக்கத்துல இன்னொரு ஓடை வேண்டும் என்று ஆசைப்படுவான். சொல்லிட்டு சொல்றாங்க, மண் தான் அவனுடைய வாயை நிரப்பும். கபருக்கு போற வரைக்கும் அப்படித்தான் இருப்பான். கபர்ல கொண்டு போய் வச்சு மண்ணை போடுவியா இல்லையா, அதுவரை பணத்தாசை இருக்கத்தான் செய்யும். இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு எல்லாம் வயசு ஆக ஆக எல்லாம் குறையும், பலம் குறையும், பேச்சு குறையும், தெம்பு குறையும், சக்தி எல்லாம் குறையும். 2 மட்டும் கூடுங்கிறாங்க. என்ன தெரியுமா? ஒண்ணு அதிக நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை, இன்னொன்று பணத்தாசை. இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பணத்திற்கு ஆசைப்படாத யாரும் கிடையாது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வாழ்ந்தாங்க, சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்து காட்டினாங்க,
அந்த வாழ்க்கையை பார்க்கிறோம். பார்த்துட்டு இதெல்லாம் அவங்க வாழணும், நம்ம வாழ முடியாது, நம்மள அப்படி வாழ தேவையில்லை நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அழகா உபதேசம் பண்ணாங்க. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் படுத்திருக்காங்க வீட்டுல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. இஸ்லாத்தினுடைய மாபெரும் கலீஃபா, இரண்டாம் கலீஃபா, ஒட்டுமொத்த உலகமும் சிராகித்து சிறப்பித்து கூறப்படக்கூடிய மிகப்பெரிய ஆட்சியாளர் உமர் இப்னு ஹத்தாப், மிகச்சிறந்தவர். அல்லாஹ்வுடைய தூதர் வாயால் சொன்னாங்க, உமர் ஃபில் ஜன்னா, உமரே உனக்கு சொர்க்கம் உண்டு. 10 நபர்களை அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்திலேயே சுமணவாசி என்று சொன்னார்கள், அஷ்ரத்துல் முபஷ்ஷரா, அதிலே ஒருவர் உமர். இன்னொரு முறை சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர், உமரே சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை பார்த்தேன், அது உன்னுடைய மாளிகை. அவ்வளவு சிறப்புக்குரிய உமர் ரலியல்லாஹு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களை பார்க்க வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுல படுத்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் பிலால்ட்ட சொல்றாங்க, உமர் வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. ரசூல் அனுமதி கொடுக்குறாங்க, உள்ள வாங்கங்கிறாங்க. போறாங்க. உள்ள போன உடனே நபிகள் நாயகம் உமரை பார்த்த உடனே அப்படியே எழுந்து உட்கார்றாங்க. ஒரு ஈச்சம்பாய் பேரித்த மரத்தினால் பின்னப்பட்ட ஒரு பாயில படுத்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், அரபு உலகத்தினுடைய மாபெரும் சக்கரவர்த்தி நபிகள் நாயகம் எழுந்து உட்கார்றாங்க. நபிகள் நாயகத்துடைய முதுகு ஃபுல்லா அந்த ஈச்சம்பாயினுடைய வதி அப்படியே தழும்பு தழும்பா இருக்கு, ரத்தம் கட்டணமா இருக்குமா இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. யார்? வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உம்மை இந்த உலகத்திற்கு அருள் கொடையாக அனுப்பி இருக்கின்றேன் அல்லாஹ் சிலாகித்து சொன்ன நபிகள் நாயகத்துடைய முதுகில். இந்த உலகத்திற்கு அருள் கொடை, இந்த உலகத்துல எதெல்லாம் அருள் கொடையா இருக்குதோ அந்த மாதிரி நபிகள் நாயகம் இந்த உலகத்திற்கு கிடைத்த மாபெரும் அருள் கொடை என்று அல்லாஹ் புகழக்கூடிய மாமனிதர் நபிகள் நாயகத்துடைய முதுகில ஈச்சம்பாயினுடைய வடிம்பு பார்த்த உடனே உமருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது. அப்படி அழுகிறாங்க, தாரதாரியா கண்ணீர். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்ன என்ன உமரே, என்ன? உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க ஆசைப்பட்ட ஒரு சின்ன போர்வை நான் தருவேன், அதை விரிச்சு படுத்துக்கலாமே, ஏன் உடம்பு இப்படி வருத்துக்கிறீங்க? நபிகள் நாயகம் ஒண்ணுமே சொல்ல, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. சொல்லிட்டு அவர் உமர் சொல்றார், கைசர் கிஸ்ரா போன்ற பெரும் பெரும் ஆட்சியாளர்களை எல்லாம் அல்லாஹ்வின் தூதரை நீங்கள் கண்டதில்லையா? அவங்க தங்க கட்டிலையும் படோபகமான வாழ்க்கையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கைசர் கிஸ்ராவே பயப்படக்கூடிய மாபெரும் ஆட்சியாளர் நீங்கள். ஒரு சாதாரண ஒரு சின்ன துண்டு தர்றோம், அதை நீங்க போட்டுக்கலாமா இல்லையா? நபிகள் நாயகம் ஒண்ணுமே பேச, உமர் ரலியல்லாஹு பெரிய விளக்கம் கொடுத்து பயானம் பண்ணல. 2 வார்த்தை சொன்னாங்க, உமரே, அவர்களுக்கு இம்மையும் நமக்கு மறுமையும் இருப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? எவ்வளவு அழகான வார்த்தை. ஒட்டுமொத்த உலகத்தையும் மறுமையும் சுருக்கி 2 வார்த்தையில நபிகள் நாயகம் சொன்னாங்க, உமரே, அவர்களுக்கு கைசர் கிஸ்ரா இந்த உலகத்தை நேசிக்கக்கூடியவர்களுக்கு இம்மையும் மறுமை நமக்கு இருப்பதையும் நீங்கள் விரும்பவில்லையா? அல்லாஹ் நமக்கு மறுமையை வச்சிருக்கிறான். அங்கு இதை விட பெரும் பாக்கியம் அழிவில்லாத வாழ்க்கை, அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் ஒரு வழிபோக்கன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் நம்ம பொருளாதாரத்தை தேட வேண்டாம்னு சொல்லி இஸ்லாம் நீங்க தேடுங்க. சும்மா கூட அல்லாஹ் என்ன சொல்றான், வருமா? நம்ம என்ன நினைக்கிறோம், அது யாரோ வீடுன்னு நினைக்கிறோம், யாரோ பள்ளிவாசல் நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பூமியிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம் மஸ்ஜிதுகள். வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளிவாசல்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அல்லாஹ்வுடைய வீடு இப்படி அரைகுறையா நிக்குது, கல்லும் மண்ணுமா கிடக்குது, துடிக்கிற மாதிரி ஒரு முஸ்லீமுக்கு. நம்ம வீடு இப்படி இருந்தா விட்டுருவோமா? ஒரு 900 ரூபாய் உடைக்கிறோம், எப்படா முடிப்பா, அடுத்து எப்ப வேலை செய்வோம் நினைக்கிறோமா இல்லையா? ஆயிரக்கணக்கான பேர் தொலை வர்றோம், இந்த இடத்த ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம். நம்முடைய உள்ளத்துல அந்த மாதிரி எண்ணம் வரலைன்னு என்ன சொன்னோம்? ஈமானின் பலகீனம், இறை எச்சத்துல பலகீனம். அதை தவிர வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மன் பனால் இல்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு அலைஹில் ஜன்னா, யார் ஒருவர் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு ஒரு வீட்டை எழுப்புவாரோ அல்லாஹ் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை தருவார். நம்ம எழுப்புற மாளிகை அல்லாஹ் கொடுக்குற மாளிகை ஒண்ணா? அல்லாஹ்வுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அவன் கட்டுவது போல் யாரும் கட்ட முடியாது, நல்லா சொல்றான். அப்ப அப்பேற்பட்ட ரப்பல் ஆலமீன் வாக்கு கொடுக்கிறான், என் பள்ளிக்காக, என்னுடைய பள்ளிவாசலுக்காக நீ உதவி செய்தால் ஒரு செங்கலை கொடுத்தாலும் நாளை அல்லாஹ்வுடைய அந்த மறுமையில ஒரு பெரிய மாளிகை கண்டுகொள்ளணும். நபிகள் நாயகம் ரொம்ப வலியுறுத்தி சொன்னாங்க, பூமியிலே சொர்க்கத்தினுடைய பூங்காக்கள் பள்ளிவாசல். மத்த எதுக்கோ செலவு செய்வோம், எதுக்கோ நம்ம வீணான செலவுகளுக்கெல்லாம் செய்வோம், இதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நாளை மறுமையிலே கண்டிப்பாக அல்லாஹ் மறக்கக்கூடியவன் அல்ல.
உங்களுடைய தர்மத்தை நபிகள் நாயகம் சொன்னாங்க, சின்ன அளவு கொடுத்தாலும் அல்லாஹ் தன்னுடைய வழக்கரத்தை கொண்டு அதை பெற்றுக் கொள்கின்றான். வழக்கரத்துல சொல்றமே இல்லையா, ஒரு பிள்ளைக்கு ஏதாவது கொடுத்தாங்கன்னா வலது கையில வாங்க, ஒரு கண்ணிய மரியாதைக்கு சொல்றமே இல்லையா. ஆனா அல்லாஹ்வே எப்படி சொல்றான் பாருங்க, நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீ கொடுக்கக்கூடிய தர்மத்தை அல்லாஹ் தன்னுடைய வழக்கரத்தை கொண்டு வழக்கரத்தை நீட்டி வாங்கிக்கிறான். வாங்கி வச்சறதல்ல, ஒரு குதிரை குட்டியை வளர்ப்பது போன்று அல்லாஹ் வளர்த்து நாளை மறுமையில அவருக்கு ஒரு மலையளவு அந்த நன்மை வந்து சேரும். இப்ப கேட்பேன், அல்லாஹ் இது நான் கொடுக்கவே இல்லையே, நான் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தேன், 10,000 ரூபாய் கொடுத்தேன், இவ்வளவு நன்மை கொடுத்திருக்கிறியே. அல்லாஹ் சொல்லுவான், அதை நான் வளர்த்தேன், பெருக செய்தேன் என்று மறுமையிலே அல்லாஹ் சொல்லுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே. இதுல நம்பிக்கை இல்லையா நமக்கு? அல்லாஹ் இன்ன வஅதல்லாஹி ஹக், அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சப சனாபில ஃபீ குல்லி சும்பலத்தின் மியத்து ஹப்பா. அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவழிப்பது என்பது வேஸ்ட் அல்ல, வீண்வரையும் அல்ல. அல்லாஹ் உதாரணம் சொல்ற மாதிரி நல்ல உதாரணத்தோட தான் சொல்லுவோம். மனுஷனை பொறுத்த வரைக்கும் எதுல இருந்தாலும் லாப நஷ்டம் பார்ப்போம். இதுல இன்வெஸ்ட்மெண்ட் போறேன், எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு டீஷர்ட் தயார் பண்றேன், ஒரு காலர்ஷிப், ஒரு ரிப்பன் தயார் பண்றேன், இதுல எனக்கு என்ன பெனிஃபிட், என்ன லாபம் பாக்குறமா இல்லையா? லாபத்தை அல்லாஹ் சொல்றோம். நான் சொல்லக்கூடிய வியாபாரத்தினுடைய லாபத்தை நானே சொல்றேன், நல்லா சொல்றான். சொல்றான், மஸ்ருல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹ். ஓ மனிதா, நீ அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுப்பதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? கமஸலி ஹப்பா, ஒரு விதை, ஒரு தானியம் கையில வச்சிருக்கீங்க, 10 நெல்லை வச்சிருக்கீங்க, 10 தானியம். நீ தானியத்தை கீழே போட்டுட்ட, தரையில அதை விதைச்சிட்ட. கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சப சனாபில, அது ஒரு பயிரை முளைப்பிக்க செய்கின்றது. சப சனாபில் 7 கதிர்களை உண்டாக்கும். கதிர்களை போய் பார், ஒரு கதிருக்கு 100. அப்ப நீ போட்டது என்ன? அல்லாஹ் சொல்றான், நீ பூமியில விதைத்தது 1, உனக்கு கிடைத்தது 700. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா. இது உலகத்தினுடைய கணக்குடா, இது உலகத்தோட கணக்கு. உலகத்துல நீ போட்டது 1க்கு 700 கொடுக்கக்கூடிய பூமியை வைத்திருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா. அவன் நாடினால் கணக்கில்லாமல் உனக்கு வழங்குவான், கணக்கே இருக்காது. சொல்லிட்டு அல்லாஹ் இன்னொரு விஷயத்தை சொல்றான், சைத்தான் உங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகின்றான். அஷ்ஷைத்தானு லில் ஃபுக்ரா. நீ காசு கொடுக்கலாம்னு நினைக்கும் போது சைத்தான் என்ன சொல்லுவான்? கொடுத்துறாத, குறைஞ்சிரும். பள்ளிவாசலுக்கு பணக்காரன் கொடுக்கட்டும், உனக்கு என்ன? அல்லாஹ் சைத்தான் இப்படி சொல்லுவான். அல்லாஹ் மனிதனுக்கு எச்சரிக்கை பண்றான். கொடுப்பதிலே ஏழை பணக்காரன் வித்தியாசம் கிடையாது. அல்லாஹ்வுடைய இறையச்சம் ஈமான் இருந்தப்போ நபிகள் நாயகம் சொன்னாங்க, இத்தகைனார், மனிதர்களே நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள். இது பணக்காரனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இல்ல. பணக்காரங்களை கூப்பிட்டு வாங்க, பணக்காரர்களே இத்தகைனார், நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள் அப்படி சொல்லல. அந்த அடுத்த வசனத்தை நீங்கள் படித்தால் உங்களுக்கு புரியும். வலவு பிஷிக்கி தம்ரா, ஒரு இடத்தில் இருப்பது ஒரு பேரித்தம்பளமானாலும் அதில் ஒரு துண்டை தர்மம் செய்யும். புரியுதா? யார் தர்மம் செய்யணும்? உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில வாரி கொடுங்கள். அதனுடைய பலனை அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக மறுமையிலே கொடுப்பான். முதல்ல நம்ம என்ன நினைக்கிறோம்? இது நம்ம பள்ளி, நம்ம தொழக்கூடிய பள்ளி, நமக்கு அருட்கொடை வழங்கி இருக்கக்கூடிய இறைவனுக்கு விருப்பமான பள்ளி. இதை முதல்ல கட்டி முடிக்கணும்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்தோம்னு சொன்னா கண்டிப்பாக முடியும். அள்ளி கொடுங்க. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது. அல்லாஹ் இன்ன வஅதல்லாஹி ஹக். அல்லாஹ் வாக்கு மீற மாட்டான். கொடுத்தா கொடுத்ததுதான். உனக்கு பள்ளியை கட்டுறதுக்கு நீ உதவி செஞ்சா உனக்கு சொர்க்கத்துல மாளிகை என்பது கேரண்டி. நரகத்துக்கு போக மாட்டேன். அப்பேற்பட்ட பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதையில வாரி வழங்குங்கள். இந்த உலகத்திலும் அல்லாஹ் ஒன்றுக்கு பல மடங்காக கொடுப்பான், மறுமையில் வெற்றி வரக்கூடிய நன்மக்களாக நம்மை மாற்றுவான். அப்படிப்பட்ட பாக்கிய பொருந்திய மக்களாக அல்லாஹ் உங்களை மென்னிமாக்க புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.